பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள், என் பேர் கண்ணகி. நீதி தவறிய மன்னனை கேள்வி கேட்டு தனது ஒரு மார்பை பிடுங்கி எரிஞ்சு மதுரையை எரிச்சிட்டு ஆக்ரோஷமா வைகை ஆற்றின் கரையோரமாக நடந்து மதுரையின் மேற்கு வாசல் வழியாக மதுரையை விட்டு வெளியேறுகிறாள் கண்ணகி. 14 நாட்கள் நடந்து நெடுவேல் குன்றம் மலையை ஏறி வேங்கை மரம் சூழ்ந்த பகுதியை கடந்து வண்ணாத்தி பாறையை சென்று அமர்ந்து விடுகிறாள் கண்ணகி. இரத்தமும் கண்ணீருமாக வந்த கண்ணகியே அந்த பகுதியில் வசித்த பழியினர் மக்கள் பார்த்து அவள் கதையை கேட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல பின்பு கண்ணகி விண்ணுலகம் சென்றாள் என்பது சிலப்பதிகாரம். அதன் பின்பு நகர்மலம் வந்த சேரன் செங்குட்டுவன் கண்ணகியின் கதையை கேட்டு அவளுக்கு இமயம் சென்று கல்லெடுத்து வந்து கோவில் கட்டினான் என்பது வரலாறு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவில 1963 ஆண்டு பேராசிரியர் சி கோவிந்தராசனார் 17 ஆண்டு கால உழைப்பிற்கு பின்பு இந்த கோவிலை கண்டுபிடித்து உலகத்திற்கு சொன்னார். இப்ப நீங்க நினைச்ச உடனே பார்க்க முடியாத இடத்துல இருக்கிற இந்த கண்ணகி கோவில வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பார்க்க முடியும். அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான். அதை பத்தி டீடைல் வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க.